ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் பிகினராக இருக்கவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, டெய்லி வந்து என்னால் தைக்க முடியலக்கா, டெய்லி வந்து தைக்கவே தோண மாட்டேங்குது. ஒரு நாள் தைக்கிறேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன், அடுத்த நாள் தைக்கிறேன், இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ளவுஸ்லாம் எனக்கு நிறைய இருக்குது, நான் எப்படி வந்து நான் என்னை மாற்றிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து டெய்லி சுறுசுறுப்பாக தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கா நிறைய பிளவுஸ் வரணும், எனக்கு வந்து நிறைய தைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிளவுஸ் வந்து நிறைய வர வர என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளோ பிளவுஸ் இருக்கு, டெய்லி தான் நம்ம தைக்கிறோம், டெய்லி தான் வேலை பார்க்குறோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், அவங்க 10ஆம் தேதி தான் கேட்டிருக்காங்க, இப்பவுமே ஏன் தைக்கணும், இந்த மாதிரி தாட் வந்து அதிகமாக வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த தொழிலை விட்டு நீங்க வந்து வெளியில எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து டைம் செலவு பண்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா டெய்லி தைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவங்களால தைக்காம இருக்கவே முடியாது. இன்னொன்று, தைக்கல அப்படின்னா அந்த நாளே போன மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வந்து எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அதை கரெக்டாக கொண்டு போக முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளியில போய் வேலைக்கு போலாட்டாலும் வீட்டில இருந்து இந்த வேலை நம்ம கண்டிப்பா டெய்லி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்பனாதான் உங்களால வந்து டெய்லி உள்ள பிளவுஸை டெய்லி முடிக்க முடியும். இன்னொன்று, நான் டெய்லி வந்து தைங்க, டெய்லி உள்ள வேலையை முடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில டைமில் வந்து நம்மளை அறியாமே நிறைய ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வந்துடும், நம்மளால் சமாளிக்க முடியாது. அப்போ பழைய ப்ளவுஸும் நம்ம பெண்டிங்கில் வச்சுட்டு இந்த ப்ளவுஸையும் நம்மளால் தைக்க முடியாமல் போகும். அதனால தான் நான் எப்போவுமே அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து டெய்லி வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் தைக்க ஆரம்பிக்கிறேன், ஆனாலுமே எனக்கு ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா, அந்த 2 ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. திரும்ப வந்து மிஷினில் உட்காருங்க. எப்போவுமே வந்து நீங்கள் 4 ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 4 ப்ளவுஸ் தைக்காதீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால ஒரு 11 மணிக்கு உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணிக்கு முடிக்கிற மாதிரி, அந்த 2 ப்ளவுஸை வந்து நான் 1 மணிக்குள்ள முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்தா கூட திரும்ப வந்து 4 மணிக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உங்களால் 2 ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியும். நீங்கள் 1 ஹவர் தைக்கிற ஆட்களாக இருந்தால் கூட உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் வந்து மினிமமாக தைக்க முடியும். இதுக்கு மேலேயும் தைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தைக்கிறதோட ஸ்பீடை தான் ஜாஸ்தி பண்ணணும். என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, அக்கா தையல் மிஷின் வந்து எனக்கு மோட்ரு ஃபிட் பண்ணி தைக்கிறதுக்கு பயமா இருக்கு, ரன்னிங்ல ஓடுமோன்னு பயமா இருக்கு, என் வீட்டில் வந்து வாங்கி தரேன்னு சொல்றாங்க, ஆனால் எனக்கு வந்து நான் அப்படி வாங்கி கொடுத்து அதை வந்து ஒழுங்கா நான் தைக்கல, எனக்கு வந்து வரல அப்படின்னா அவங்க வந்து என்னை எதுவும் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க பயப்படாம வாங்குங்க. எப்பவுமே வந்து இப்போ சின்ன மிஷினில் வந்து மோட்டர் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஒரே லெவலில் வைக்க முடியாது. நம்ம வந்து மிதிக்கும் போது ஃபாஸ்ட்டாக தான் போகும். அது எப்போ வந்து நமக்கு பழகும் அப்படின்னா, டெய்லி நம்ம தைக்கும் போது தான் பழகும். எப்படி வந்து நம்ம பெடல் பண்ணி மிஷின் வந்து பழகும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்போமோ, அதுக்கப்புறம் நம்ம பெடல் மிதிச்சதுக்கப்புறம் நம்ம மிஷின் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மிஷினில் மோட்ரு ஃபிட் பண்ணாலும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வாங்கும் போதே வந்து பயப்படாதீங்க. இன்னொன்று, ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 10 நாள் வந்து பழக விடுங்க. ஒரு சும்மா ரஃபாக தைக்கிறது இந்த மாதிரி விஷயம் பழகுனீங்க அப்படின்னா மிஷின் வந்து எந்த ஃபோர்ஸில் மிதிச்சா எவ்வளோ ஸ்பீடு போகும், எதில் வந்து லைட்டாக மிதிக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து கற்றுக்குவீங்க. அதனால் இதுக்கு பயந்து நான் மோட்டர் ஃபிட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மோட்ரு வந்து ஃபிட் பண்ணுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்கக்கா, நான் தைக்கிற காசெல்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க, இல்லை வீட்டில் வந்து எனக்கு என்னோட காசை கொடுக்கணும்னு வீட்டில் வந்து சூழ்நிலை கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பணத்தை வந்து சேவிங்ஸாக மாற்றுங்க. உண்மையிலே வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து இந்த பொருள் வாங்கி கொடுக்கணும், இது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம மனசில் நிறைய விஷயம் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம உழைப்பில் ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் நீங்கள் வைங்க. எதுக்கு வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, இருந்தாலுமே நம்ம ஒன்று வந்து நம்ம கையால் சம்பாதிச்சு நம்ம ஒன்று வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க இன்னுமே நல்லா ஓடுறதுக்கு இன்னும் நிறைய வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு
நமக்கு நிறைய பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வரும். எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த ஃபேமிலி வந்து முன்னாடி வந்துரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கடன் அதிகமா இருக்குக்கா, எனக்கு கடன் கட்ட முடியல, நான் தைக்கிற காசெல்லாம் கடனுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்றவங்க, நீங்க எப்பவுமே வந்து உங்களோட தையலை வந்து அதிகப்படுத்துங்க. நீங்க வட்டி குடுக்கறது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அதை வந்து சேவ் பண்ண கத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கிராம் வந்து ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 8,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு அது 9,000 ரூபாய் மாறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்க. மேக்ஸிமம் வந்து வட்டி குடுக்கறத விட உங்க கையில நகையா இருக்கு அப்படின்னா, அதை அடகு வச்சு கூட அந்த கடனை அடைச்சிட்டு நீங்க வந்து சேவ் பண்ணி அதை வந்து திருப்பதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே வந்து நம்ம வட்டி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட முதல் வந்து அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். எப்பவுமே வந்து ஃபேமிலினா 2 பேரும் சேர்ந்தது தான் ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் வீட்ல இருந்து வீட்ட பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா கூட நம்மளால முடியுது. நமக்கு ஒரு தொழில் தெரியுது. நம்மளால இந்த தொழில வந்து ஷைன் பண்ணி நிக்க முடியும். இந்த தொழில்ல இருந்து நான் ஒரு ரூ. 10,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கூட உண்மையிலே பெரிய விஷயம். நெறைய பேர்ட்ட கேளுங்க, எதுக்காக நீங்க வேலைக்கு போல அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்ப வேலைக்கு போல என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, என்னையும் எடுத்துக்கிட்டா நானுமே வந்து என் குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிருக்கேன். ஏன் போகலைன்னா, என் பொண்ணை வந்து பார்த்துக்கணும். பார்த்துக்க ஆள் கிடையாது. நான் வந்து கண்டிப்பா வேலைக்கு போனேன் அப்படின்னா, அவள வந்து கொண்டு போய் விடுறதுக்கோ, ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கோ ஆள் கிடையாது அப்படிங்கிற ரீசன் மட்டும்தான். வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து தெரியாது. நம்ம வேலைய விட்டு ஸ்டாப் பண்ணி நிக்கும்போது தான் நமக்கு என்ன தோணும் அப்டின்னா, நம்மளால ஒரு ஒரு யூஸும் இல்லையோ! நம்ம வந்து வீட்டுக்கு எந்த இதுவும் பண்ண முடியாதோ! அப்டிங்கிற மாரி விஷயம் தோணும். நெறைய பேர் வந்து இதனால தான் வந்து நெறைய டிகிரி படிச்சவங்க கூட தையல் தொழில் கத்துக்கிறாங்க, ஆரி கத்துக்கிறாங்க, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிறாங்க. ஏன் அப்டின்னா, இது வீட்ல இருந்தே உங்களால சம்பாதிக்க முடியும். நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கலாம். நம்மளோட வீட்ல இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டே நம்மளால வந்து ஒரு ஏர்ன் பண்ண முடியும் அப்டின்னா, கண்டிப்பா இந்த தொழில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம செய்ற தொழில்ல வந்து நம்ம உண்மையா இருக்கோம். நம்ம கரெக்ட் டைம்க்கு குடுக்குறோம். நம்ம வந்து குவாலிட்டில எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. நான் ஒரு லைனிங் வந்து நமக்கு எடுக்க சொல்றாங்க அப்டின்னா, நமக்கு எந்த மாரி எடுக்கமோ, அந்த மாரி தான் கஸ்டமருக்கு எடுக்கணும் அப்டிங்கிற எண்ணம் இருக்கணும். குவாலிட்டி வந்து ரேட் கம்மியா கிடைக்குது அப்டிங்கறதுக்காக குவாலிட்டி கம்மியா போட்டோம்னா, அடுத்த தடவ வந்து அவங்க தைக்க வரும்போது நம்மகிட்ட அது ஒரு கம்ப்ளைண்ட்டா சொல்லுவாங்க. அதனால இந்த மாரி விஷயம்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா கவனமா பார்த்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த தொழில்ல உங்களால வந்து வின் பண்ண முடியும். நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, டைலர் தொழில்ல என்னக்கா வருமானம் வந்துரும். நெறைய பேர் திட்டுவாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம ஏன் பேச்சு வாங்கணும்? அப்படிங்கிற மாரி நெறைய பேருக்கு தாட் இருக்கும். கத்துக்கணும்னு நெனைக்கிறவங்களே நெறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, கஸ்டமர வந்து எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதுக்கா. நான் வந்து வீட்லயே வந்து நான் சத்தமா பேச மாட்டேன். வெளியில எப்படிக்கா பேசுவேன்? இப்படி வந்து நம்மளே வந்து நம்ம குறையா வந்து நெனைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே வந்து வெளியில வந்து பேசி பழகுங்க. அப்பதான் வந்து உங்களாலயுமே இந்த விஷயம்லாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி விஷயம்லாம் வந்து பயந்திருக்கேன். என்னன்னா கஸ்டமர நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? ஒருவேளை வந்து என் வீட்டுக்காரர் இருக்கும்போது கஸ்டமர் வந்து திட்டிட்டாங்கன்னா என் வீட்டுக்காரர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? இந்த மாதிரிலாம் எனக்கு தாட் நிறைய ஓடிருக்கு. இதெல்லாம் எப்போ வந்து சரியாச்சு அப்படின்னா, நம்ம வேலையை கரெக்டா பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்ட்டேருந்து எந்த திட்டும் வாங்க மாட்டோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்க குறை சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக இந்த தொழிலை விட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வந்துச்சு. எப்பவுமே வந்து நமக்கு ஒரு வருமானம் வருது. எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், இந்த தொழில் இல்ல, எங்கேயும் நம்ம வெளியில வேலைக்கு போனா கூட யாராவது நமக்கு வந்து நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்மளோட மேல இருக்க ஆபீசர்ஸ் வந்து நம்ம சத்தம் போடுறது இயற்கையா நடக்கிறது தான். இதுக்கு பயந்து நான் வேலைக்கே போமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால இந்த தொழிலுமே வந்து சின்ன சின்ன மைனஸும் இருக்கதான் செய்யுது. அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த இடத்துல பண்ணுது, எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து செக் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து கஸ்டமருக்கும் நமக்குமான டீலிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ரொம்ப பர்சனல்குள்ளயும் நம்ம போக்கூடாது. அதே மாரி நம்ம பர்சனலையும் அவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த கஸ்டமர பத்தி இன்னொரு கஸ்டமர்ட்ட நம்ம பேசவே கூடாது. இதுலலாம் நீங்க தெளிவா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் கஸ்டமருக்கும் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கஸ்டமருக்கு மூலியமா சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு அமௌண்ட், இன்னொரு கஸ்டமர்ட்ட ஒரு அமௌண்ட் இப்படி வாங்குனா பிரச்சனை வரும். அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர பத்தி இன்னொரு கஸ்டமர்ட்ட நம்ம பேசி அது பிரச்சனையாகி அது பிரச்சனையாகும். இந்த மாரி தான் நடக்குமே தவிர, மத்தபடிக்கு நமக்கு வந்து தைக்கிறது ஒழுங்கா தைக்கிறோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு நமக்கு எந்த வாக்குவாதமும் வராது. அதே மாரி காசு கேட்கும்போது நீங்க கரெக்ட்டா கேளுங்க. எப்படி வந்து அவங்க தைக்க குடுக்கும்போது நம்மள வந்து போல்டா கேட்கறாங்களோ, இத வந்து நீங்க இத்தனாம் தேதி குடுக்கணும் அப்படிங்கிறத சவுண்டா கேட்கறாங்களோ, அந்த மாதிரி நீங்களுமே வந்து அக்கா அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறத வந்து நீங்க தைரியமா பேச கத்துக்கோங்க. இந்த தொழில வந்து பேசி பழகுனா மட்டும் தான் உங்களால வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும்.
இந்த தொழிலுமே வந்து நெறைய கஸ்டமர் நம்மள ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 மாசமா, 2 மாசமா அமௌண்ட் குடுக்காதவங்கலாம் நெறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நான் கஸ்டமருக்குமே நான் நெறைய பேர்ட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க உழைக்கிற காச வந்து கரெக்ட் டைம்ல குடுத்தா தான் அடுத்த ப்ளவுஸ் அவங்க தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். நீங்களுமே வந்து உங்க கஸ்டமர்ட்ட கேட்கறத விடாதீங்க. சில பேர்லாம் வந்து "தச்சுட்டேன்க்கா, வந்து வாங்கிக்கோங்க." இத மட்டும் தான் சொல்லுவாங்க ஃபோன்ல. "அக்கா இவ்வளோ அமௌண்ட் இதே செ கொண் காசு குடுத்துட்டு வாங்கிக்கோங்க." அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க வாயிலேருந்து வராது. ஏன் அந்த மாரி இருக்கு அப்டின்னா, நெறைய பேர் மனசுக்குள்ள வந்து நம்ம கரெக்ட்டா தச்சிருக்கோமா? நம்ம எதுவும் தப்பு இருக்குமோ? நம்ம காசு கேட்டோம் அப்டின்னா, "நீ ஒழுங்காவே தைக்கல, என்ன காசு கேட்குற?" அப்டின்னு சொல்லிருவாங்களோ? இந்த மாரி தாட்ல தான் நம்ம வந்து நம்மள வந்து நம்ம பாசிட்டிவா வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம தைரியமா பேச முடியும். நம்ம வேலையில நம்ம கரெக்ட்டா இருக்கோம் அப்டின்னா, நீங்க சவுண்டாவே பேசலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம சண்ட தான் போடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து நீங்க உங்களால கத்துக்க முடியுமா? ஒருத்தங்க சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க பழக, பழக நீங்க 10 பேர பார்க்கும்போது தான் 10 பேரும் 10 குணத்துல இருப்பாங்க. எல்லார் கூடயும் பேச, பேச தான் உங்களுக்கு இது வந்து பழகும். இன்னொன்னு யார்கிட்டயும் ரொம்ப வந்து அட்டாச் ஆகாதீங்க. கஸ்டமர்னா கஸ்டமரோட நின்னுக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட நின்னுக்கோங்க. ஏன்னா, எப்பவுமே வந்து நம்ம கஸ்டமர் வந்து உட்கார்ந்து பேசிட்டு போற அளவுக்கு நம்ம வந்து தச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வேலை வந்து கெட்டு போகும். அதுக்கு தான் சொல்றேன். நம்ம வேலை செய்யும்போது யாரும் உட்கார்ந்து நம்ம கூட உட்கார்ந்து பேசுற மாரி, அந்த மாரி வச்சுக்காதீங்க. அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. ஒரு வேள அவங்கட்ட பேசிக்கிட்டே வந்து ஒரு சில விஷயம் மறந்துறக்கூடாது. இந்த ப்ளவுஸ்ல ஹைட் வந்து ஜாஸ்தி பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்ல கழுத்து இறக்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து மறந்துருவோம். அதனால நீங்க தொழிலா பாருங்க. கண்டிப்பா உங்க இந்த தொழில வந்து உங்களால வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அதே மாரி உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனைங்க. வீட்ல தான்க்கா இருக்கேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு, என்னால இந்த விஷயத்த கத்துக்கிட்டு என்னால பண்ண முடியும். இதுலேருந்து நான் ஒரு ரூ. 500 சம்பாதிச்சனாலும் நான் குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, உங்க உழைப்ப யாராலயும் தடுக்க முடியாது. நம்ம வந்து நல்லா உழைக்கிறதுக்கும், நம்ம வந்து சோம்பேறித்தனமா உட்கார்றதுக்கும் நம்ம மட்டும் தான் ரீசன். மத்தவங்க கிடையாது. எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ரீசன் தான். நம்ம டைம நம்ம தான் உருவாக்கிக்கணும். எப்பவுமே வந்து இந்த தொழில் பண்றவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. எனக்கு டைமே இல்ல அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து தச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சைட்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ண கூட டைம் இருக்காது. இந்த மாரி நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த தொழில்லேருந்து உங்களால நெறைய வருமானம் சம்பாதிக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.